வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தொடர்ந்து பெய்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் செவ்வாய்க்கிழமை நகரம் முழுவதும் துப்புரவுப் பணியாளர்கள் தங்கள் துப்புரவுப் பணிகளை தொடர்ந்தனர். மாநகராட்சி அதிகாரிகளின் கூற்றுப்படி அக்டோபர் 18 முதல் 2672 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மொத்தம் 1690 டன்களை விட அதிகமாகும். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் சுகாதாரத்தை பேணுவதில் தீவிரமான துப்புரவு முயற்சிகள் மிக முக்கியமானவை. பொதுவாக ஒரு நாளைக்கு 850 முதல் 900 டன் வரை கழிவுகளை உருவாக்கும் நகரம் இந்த ஆண்டு தீபாவளி காலத்தில் இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. விளக்குத்தூண் மற்றும் நேதாஜி சாலை போன்ற பரபரப்பான வணிகப் பகுதிகளில் தற்காலிக கடைகள் மற்றும் கடைகள் பெருகியதே இந்த அதிகரிப்புக்கு காரணம். தீபாவளி நாளான அக்டோபர் 20 அன்று மாசி தெருக்கள், விளக்குத்தூண் மற்றும் நேதாஜி சாலை ஆகிய 4 இடங்களிலும் 189 துப்புரவு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு ஒரே நாளில் 331 டன் கழிவுகளை அகற்றினர். மறுநாள் பிற்பகல் 2 மணியளவில் முக்கிய வணிகப் பகுதிகளில் இருந்து 607 டன் குப்பைகளை அகற்ற 2677 தொழிலாளர்கள் திரட்டப்பட்டனர். அக்டோபர் 18 முதல் 19 வரை நடத்தப்பட்ட பண்டிகைக்கு முந்தைய தூய்மைப்படுத்தும் பணியில் 1734 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டன. இது முந்தைய ஆண்டின் 2 நாள் சாதனையான 1690 டன்களை விட அதிகமாகும். மேம்பட்ட செயல்திறன், கவனமாக திட்டமிடல் மற்றும் குழுக்களிடையே மேம்பட்ட ஒருங்கிணைப்பின் விளைவாகும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். தீபாவளி அவசரம் உள்ளூர் வர்த்தகத்திற்கு நன்மை பயக்கும் என்றாலும் கழிவு மேலாண்மை குழுவினருக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறது என்று மாநகராட்சியின் சுகாதாரத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க மழை இருந்தபோதிலும் எங்கள் குழுக்கள் அயராது உழைத்தன. பொதுவாக பண்டிகைக்கு பிந்தைய சுத்தம் சுமார் 10 நாட்கள் ஆகும். ஆனால் இந்த ஆண்டு சிறந்த திட்டமிடல் மூலம் நாங்கள் அதை 4 நாட்களுக்குள் முடித்தோம் என்று அதிகாரி விளக்கினார். பாதகமான வானிலைக்கு மத்தியிலும் நகரத்தை சுத்தமாக வைத்திருப்பதில் தொழிலாளர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை உள்ளூர்வாசிகள் மற்றும் கடைக்காரர்கள் ஒப்புக்கொண்டனர். நேற்று தெருக்கள் கிட்டத்தட்ட செல்ல முடியாத அளவுக்கு இருந்தன. மழை பெய்தாலும் குழுக்கள் எவ்வளவு விரைவாக வேலை செய்தன என்பது பிரமிக்க வைக்கிறது என்று கீழவாசலைச் சேர்ந்த கடைக்காரர் ரமேஷ் குமார் கூறினார். பண்டிகை கூட்ட நெரிசல் பெரும்பாலும் நகரத்தை குழப்பமடையச் செய்தாலும் குடிமக்களும் முறையான கழிவுகளை அகற்றுவதற்கான பொறுப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று அவர் மேலும் கூறினார். இதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை முழுவதும் மதுரையின் பல பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்ததால் தாய் சந்தை, பெரியார், தவிட்டுச் சந்தை, அருப்புக்கோட்டை பிரதான சாலை மற்றும் டவுன்ஹால் சாலை போன்ற தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்றவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் மாநகராட்சி குழுக்கள் இந்த இடங்களில் நிறுத்தப்பட்டன. திண்டுக்கல்லில் கடந்த 2 நாட்களில் 48 வார்டுகளில் இருந்து சுமார் 350 துப்புரவு பணியாளர்கள் பட்டாசு எச்சங்கள் உட்பட மொத்தம் 240 மெட்ரிக் டன் கழிவுகளை அகற்றினர். திங்கள்கிழமை 150 டன் மற்றும் செவ்வாய்க்கிழமை கிட்டத்தட்ட 90 டன். நாள் முழுவதும் சுத்தம் செய்ய 12 அர்ப்பணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.